கோவை கல்லூரி மாணவி பொள்ளாச்சியில் வைத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கொலையாளி எங்கு வைத்து எப்படி கைது செய்யப்பட்டான்? வணக்கம் மும்தாஜ். அதாவது நேற்று முன்தினம் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிரகதி என்ற 20 வயது இளம்பெண் கல்லூரியிலிருந்து தனது வீட்டிற்கு செல்வதாக கல்லூரியில் கூறிவிட்டு அதே நேரத்தில் தனது பெற்றோரிடமும் அழைத்து தான் வீட்டிற்கு வருவதாக கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு தான் பல்லடத்தை கடந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த மாணவி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவி. இந்த மாணவி வீட்டிற்கு செல்கிறார் என்று நினைத்திருந்த பெற்றோர் நள்ளிரவு, அதாவது அதிகாலை 3 மணி வரை தனது வீட்டிற்கு வராததை அடுத்து கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள காட்டூர் காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என்று அந்த மாணவியின் தந்தை மற்றும் அவரது சகோதரர் இருவரும் சேர்ந்து புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில நேற்று காலை கோவை காட்டூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வந்திருந்த நிலையில நேற்று பிற்பகல்ல ஒரு இளம்பெண்ணின் சடலமானது பொள்ளாச்சி தாராபுரம் சாலையோரத்தில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்து அந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது கோவையில் காணாமல் போன கல்லூரி மாணவியின் சடலம் அது என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவியின் உபயோகித்த செல்போன் ஆனது மாணவியினுடைய சடலத்திற்கு அருகிலேயே கிடந்ததும் கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில அந்த செல்போனில் வந்த அழைப்புகள், அதே போன்று இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், இதை எல்லாத்தையும் சேகரித்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்கள்ல வந்து விசாரணை நடத்தி வந்தனர். அந்த அடிப்படையில அந்த மாணவியின் உறவினரான சதீஷ்குமார் என்பவரிடம் தொடர்ந்து நேற்று முதலே விசாரணை நடைபெற்று வந்தது. அந்த நேற்று முதல் நடத்தப்பட்ட விசாரணையில வந்து அவரிடம் லேசான சந்தேகம் வந்த நிலையில வந்து மீண்டும் அவரை வந்து வெளியே விட்ட காவல்துறையினர் இந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் அழைப்புகள் மற்றும் அவரது நண்பர்கள் எல்லாரிடமும் நடத்தப்பட்ட அந்த விசாரணையின் அடிப்படையில இவர்தான் குற்றவாளி என்பது தெரிய வந்ததை அடுத்து இன்று காலை வந்து அந்த சதீஷ்குமாரை திண்டுக்கல் பகுதியில் வைத்து அந்த சதீஷ்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையின் அடிப்படையில வந்து இவர்தான் குற்றவாளி என்பது உறுதி செய்ததன் அடிப்படையில தற்போது சதீஷ்குமாரை கைது செய்திருக்கிறார்கள். சதீஷ்குமார் நேற்று முன்தினம் கோவைக்கு தனது நண்பரின் காரில் வந்ததாகவும் அந்த கார் மூலமாக அந்த மாணவியை அழைத்து சென்றதாகவும் காரில் வைத்து கொலை செய்து அந்த சடலத்தை பொள்ளாச்சி பகுதியில் வந்து அப்புறப்படுத்தி சென்றதாகவும் தெரிய வருகிறது. இவர் கொலை செய்ததற்கான காரணம், ஏற்கனவே இந்த வாலிபரும் கொலை செய்யப்பட்ட பிரகதியும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் அந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில வந்து வருகிற ஜூன் மாதம் 15ஆம் தேதி வேறு ஒரு நபருக்கு, அதாவது கொலை செய்யப்பட்ட மாணவியின் உறவினர் ஒருவருக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ஆத்திரமடைந்த இந்த சதீஷ்குமார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தற்போது காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்திற்கு உதவிய வேறு நபர் யார், அவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர், எதற்காக இந்த கொலை சம்பவமானது நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே வேளையில இந்த மாணவி உபயோகித்த நகை மற்றும் செல்போன் ஒன்று என்பது நேற்றைய தினமே காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. அதே நேரத்தில் மாணவி உபயோகித்த பை என்பது காணாமல் போயிருந்ததாக தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பை எங்கு இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. மும்தாஜ்.